கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாள் 6. பாவத்தை மேற்கொள்வதில் தேவன் நமது அடைக்கலமும் பலனும் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். சங்கீதம் 46ஆம் சங்கீதம் முதல் வசனம். தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானவர் என்று விசுவாசத்தோடு பலமுறை இந்த நாளிலே சொல்லுவோம். சோதனை வரும்பொழுது ஓடி செல்ல வேண்டிய இடம் தேவனுடைய சன்னதியே. உங்கள் பலவீனம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய பலத்தில் நிலைத்திருங்கள். அவர் உங்களை தாங்கி பாவத்தின் மீது வெற்றி கொள்ள செய்வார். அன்புள்ள பிதாவே, நீர் எனது அடைக்கலமும் எனது பலனும் என்பதை நினைவு கூறுகிறேன். சோதனை நேரத்தில் உம்மை நம்பி வாழவும் பாவத்தை மேற்கொண்டு வெற்றி பெறவும் எனக்கு வலிமை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் 3, 4 குறைந்தபட்சம் ஒரு 5, 6 முறையாவது தேவனுடைய உதவியை கேட்டு ஜெபியுங்கள். நாம் இந்த நாளிலே தீங்கு செய்யும் மனதை குறித்து தியானிப்போம். அதை பற்றிய வேத வசனங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமான வேலை செய்ய நாடுங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நமது ஆண்டவர் சொன்னது போல நாம் சொல்வோம். இந்த வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள். இந்த வசனத்தை இன்று பலமுறை சொல்லி பாருங்கள். இந்த வசனத்தை உங்கள் கையால் ஒரு முறை எழுதுங்கள். பாவத்தின் சோதனை வரும்பொழுதெல்லாம் வேதாகம வசனத்தை சத்தமாக மேற்கோள் காட்டுங்கள். வேதம் அந்த பாவத்தை குறித்து என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதுக்குரிய வேத வசனங்களை இங்கே கொடுத்திருக்கிறோம். நீங்கள் அதை படித்து பயன்பெறுங்கள். இந்த புத்தகம் தேவைப்படுவோர் 9962154036 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். May God bless you. Turn to the Believers என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். May God bless you.